வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், டிஎன்எஸ்சிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய சில சம் பார்க்கலாம். தென் லாஜிக்கல் ரீசனிங் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் 2021 நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இங்க பாருங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ இதில் வேறுபட்ட ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா OPQR. இதிலலாம் பாருங்கள் EFCD, EF இருக்குது, ஆனால் CD இதுக்கு முன்னாடி இருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி MNக்கு முன்னாடி தான் KL வரும், KLMN. அதே போல் GHIJ. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, OPQRன்னு இந்த ஆர்டரில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, QROP அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டு. ஸோ இதுதான் வந்து வேறுபட்ட ஒன்று. இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையதை போலவே மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2, தேர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. DFB GHC. அப்போ DFB வச்சு தான் GHC எழுதியிருக்காங்க. அப்போ LNJக்கு என்ன எழுதணும், என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். D அடுத்தது G எழுதியிருக்காங்க. அப்போ Dக்கு அப்புறம் EF 2 எழுத்தை விட்டுட்டு G எழுதியிருக்காங்க. அப்போ Lக்கு அப்புறம் 2 எழுத்து நம்ம விடணும், MN. அப்போ அடுத்த எழுத்து என்ன வரும், O தான் வரும். அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது. அடுத்தது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ Fக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, H எழுதியிருக்காங்க. FGH ஒரு எழுத்தை விட்டுட்டு, Gயை விட்டுட்டு H எழுதியிருக்காங்க. அப்போ Nக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், NOP. அப்போ என்ன பண்ணணும், ஒரு எழுத்தை விட்டுட்டு P எடுத்துக்கணும். அப்போ P. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே OQ இருக்கிறதால இங்கே OP இருக்குது. அப்போ இந்த OPK இதுதான் ஆன்சர். நீங்கள் தேர்ட் வந்து செக் பண்ணாலும் செக் பண்ணுங்கள், அது கரெக்டாக தான் வரும். 5 மாணவர்கள் வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். சுமித் சுனிலுக்கும் சுஷ்மித்துக்கும் இடையில் உள்ளார். சரி, முதல்ல 5 பேர் சொல்லியிருக்காங்க. இப்போவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு வட்டமாக மையத்தை நோக்கி, இப்படி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. 5 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். சுமித் சுனிலுக்கும் சுஷ்மித்துக்கும் இடையில் உள்ளார். இப்போ சுமித்னு ஒருத்தவரை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஃபுல் நேம் எழுதிக்காங்க, எல்லாமே எஸ்ஸில் வருது, அதனால் ஃபுல் நேம் எழுதினா தான் புரியும். சுமித் யாருக்கு யாருக்கு இடையில இருக்காரு, சுனிலுக்கும் சுஷ்மித்துக்கும். இங்கே வந்து சுனில் போட்டுக்கலாம். சுனிலுக்கும் இங்கே சுஷ்மித் போட்டுக்கலாம். எழுதியாச்சு. அடுத்து சுஷ்மா ஸ்வேதாவின் இடது பக்கத்தில் உள்ளார். அப்போ இங்கே தான் 2 பேர் போடணும். எப்படி பார்த்தாலும் சுஷ்மாவும் ஸ்வேதாவும் இங்கே தான் போடணும். அடுத்த கிரைட்டரை படிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். சுஷ்மித்தும் சுஷ்மாவும் ஒருவருக்கொருவர் அருகில் உட்காரவில்லை. இங்கே தான் சுஷ்மித் இருக்காங்க, இவங்க பக்கத்தில் சுஷ்மா உட்காரலை. அப்போ யார் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், இங்கே உட்காந்துருக்கலாம். அப்போ இவங்க யார், சுஷ்மா. நான் இது மட்டும் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன், சுஷ்மா. ஸ்வேதா எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, SW போட்டுக்கிறேன். ஸ்வேதா இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சுஷ்மித்தும் சுஷ்மாவும் ஒருவருக்கொருவர் அருகில் உட்காரவில்லை. சுஷ்மா ஸ்வேதாவின் இடது பக்கத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். சுஷ்மா யார், இவங்க SMA. ஸ்வேதாக்கு இடது பக்கத்தில் தான் இருக்காங்களா, ஆமாம் கரெக்டாக தான் இருக்காங்க. இவங்களோட இந்த சைடு உட்காந்து பார்க்கணும், இடது கை பக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க. இது வரைக்கும் கரெக்டு தான். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சுமித்தின் வலது பக்கத்தில் அடுத்ததாக அமர்ந்திருப்பவர் யார். சுமித்தோட வலது பக்கம், இவர் சுமித்து, இவரோட வலது பக்கத்தில் இருக்கிறவங்க யார், யாருன்னு பாருங்கள். இந்த சைடு நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்போ வலது கை பக்கம்னா இதுதான், சுனில் தான் உட்காந்துருக்காரு. இதுதான் ஆன்சர். இப்படி நீங்கள் அவங்க கொடுத்துருக்க க்ரைட்டீரியெல்லாம் ஃபில் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ டக்குன்னு கண்டுபிடிக்கணும். சுனில். ஒரு வகுப்பில் மொத்தம் 48 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் மொத்த மாணவர்களில் 8இல் 3 மட்டுமே வருகை புரிந்தனர். 8 பங்குல 3 பங்கு தான் வருகை புரிந்திருக்காங்க எனில் அதே நாளில் வகுப்பிற்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கையானது. ஸோ என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னா 8 பங்கு இருக்காங்க மாணவர்கள் மொத்தம். அப்போ மொத்தம் 48 மாணவர்கள். 8 பங்கு 48 மாணவர்கள். இப்போ பாருங்கள், 8 பங்கு 48 மாணவர்கள். ஒரு பங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம்.
இப்போ என்ன வரும்னா 8ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கலாம். 6 8 48. சரிங்களா? அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறவங்க 6 மாணவர்கள்னு சமம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதே நாளில் வகுப்பிற்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. வந்த மாணவர்கள் 8ல் 3 பங்கு தான். அப்போ 8ல் 3 பங்கு வந்திருக்காங்கன்னா எத்தனை பங்கு வரலை? 5 பங்கு வரலை. ஏன்னா 8லேருந்து 3 போனால் என்ன, 8 - 3 5. அப்போ 5 பங்கு வரலையா? 5 × 6 30. மொத்தம் 30 மாணவர்கள் வந்து வரலைன்னு அர்த்தம். இதான் இதுக்குரிய ஆன்சர். ஒரு கம்பளத்தின் மொத்த நீளம் 20 5/2 மீட்டர் ஆகும். 4 1/2 மீட்டர் அளவுள்ள சிறிய துண்டுகளாக அந்த கம்பளத்தை வெட்டினால் எத்தனை துண்டுகள் கிடைக்கும்? இப்போ இதெல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன துண்டாக வெட்டுறாங்க. அப்போனா அதை டிவைட் தான் பண்ணணும் நம்ம. இப்போ என்ன ஆகும்னா 20 5/2. இப்போ இதை வந்து நம்ம பின்னமாக முதல்ல மாற்றிக்கலாம். இது வந்து கலப்பாக இருக்கு இல்லையா? அப்போ 20 × 2 40. 40 + 5 45/2 இதை வச்சுக்காங்க. இப்போ இந்த வந்த ஆன்சர் டிவைடட் பை 4 1/2. இதையும் நம்ம மாற்றிக்கலாம். 4 2 8 8 1 9 9/2. இதை நீங்கள் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி டிவைடில் இருக்கு இல்லையா? இருங்க, 45/2 இது மேலே போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ எப்படி வந்துடும்? 2/9 வந்துடும். இது ரெண்டும் கிராஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், எத்தனை 9 45. I 9 45. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். 5 தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதை அந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் பின்னமாக கரெக்டாக மாற்றிக்கணும். கலப்பாக இருக்குது, மாற்றிட்டு இங்கே கொடுத்துருக்க அந்த 4 1/2 டிவைட் பண்ணணும். அதையும் நம்ம மாற்றிக்கிட்டோம். டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் 5. 2 எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி 6 மற்றும் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 84 ஆகும். அந்த எண்களில் ஒன்று 42 எனில் இரண்டாவது எண். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சின்னு அடிக்கடி கேட்பாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பிலையும் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஒரு 2 எண்கள் இருக்குன்னு வச்சுப்பாங்க. x × y இதான் ஃபார்முலா. ஏதோ 2 எண். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த எண்ணோட மீப்பெரு பொது காரணி இங்கே கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு, அது மீ போ கா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்டு எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு மீ போ மா இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் பெருக்கனா இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு சமம். இப்போ எக்ஸ் நமக்கு தெரியாது. இன்னொரு எண் என்ன? 42. அது மாதிரி மீ பெரு பொது காரணி என்ன? 6. அந்த 2 எண்களோட எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு என்ன? 84. இப்போ ஃபார்முலாக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோம். நமக்கு எக்ஸ் தான் தெரியாது. அந்த ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை அப்படியே வச்சுக்காங்க. இந்த 42 அடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்துக்கிறேன். 42. இதை டிவைட் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 42 84 வரும். 6 × 2 12. அப்போ ஆன்சர் என்ன? 12 தான் ஆன்சர். இது மாதிரி வேறு எண் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஒரு மாணவர்களின் வகுப்பில் ராஜேஷ் மேலிருந்து 15வது இடத்திலும் மேலும் பிரகாஷ் கீழிருந்து 25வது இடத்திலும் உள்ளனர். நான் என்பவர் 10வது இடத்தில் பிரகாஷுக்கு முன்னால் உள்ளார். ராஜேஷ் மற்றும் நானுக்கு இடையில் சரியாக இங்கே வந்து 10 மறைஞ்சிருக்கு, நான் போட்டுறேன். 10 மாணவர்கள் உள்ளார்கள் எனில் வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து லாஜிக்கலாக உட்காந்து போடணும். இப்போ என்னென்னா ஒரு மாணவர்கள் வகுப்பு இருக்குது. ராஜேஷ் மேலேருந்து 15வது இடம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 15வது பிளேஸில் ராஜேஷ் 6. வேறு பேர் இருக்கனால ஃபஸ்ட் இனிஷியல் கூட வச்சுக்கலாம். இப்போ கீழேருந்து 25வது பிளேஸில் யார் இருக்காங்கன்னா பிரகாஷ். இது கூட இப்போ இணைக்க முடியாது, எங்கேருந்து அவர் வராதுன்னு தெரியாது. நம்ம இப்படி கூட தனியாக கூட வச்சுக்கலாம். பிரகாஷ் கீழேருந்து 25வது பொசிஷனில் இருக்கார், பி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நான் என்பவர் 10வது இடத்தில் பிரகாஷுக்கு முன்னால் உள்ளார். பிரகாஷ் கீழேருந்து 25. அப்போ இங்கே ஒரு இடையில ஒரு 9 பேர் உட்காந்துருக்காங்க. 10வது இடத்துல தான் யார் இருக்கார்? நான். என் போட்டுக்கலாம். இங்கே 10வது இடத்துல இருக்கார். ரைட்டு. இப்போ ராஜேஷ் மற்றும் நானுக்கும் இடையில் சரியாக 10 மாணவர்கள் உள்ளனர்.
ராஜேஷ் மேலேருந்து 15 நமக்கு தெரியும். இப்போ இந்த இதிலே கூட நம்ம போய் இணைச்சிக்கலாம். இப்போ யாருக்கு இடையில ராஜேஷுக்கும் நானுக்கும் இடையில சரியா 10 பேர் வந்து இடையில இருக்காங்கன்னா, அப்போ இங்கே போட்டுக்கலாம். ராஜேஷ் இந்த இடத்துலேருந்து கூட எடுத்துக்கிட்டு இங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சரியாக 10 இடத்துல. ஆனால் மேலேருந்து அவர் எத்தனாவது இடத்துல இருக்காரு? 15வது இடத்துல. அப்போ இந்த 15 இதுக்கும் இடையில 10 பேர் இருக்காங்க. 15 + 10 25. ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் கூட்டிக்கணும். அடுத்து இங்கே இந்த கேப்பில் ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம். 25 + 10 35. நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 35 பேர் இப்போ இருக்காங்க. அடுத்து கீழேருந்து வந்தார்லையா 25 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 25 கூட்டணும். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 பேர் அந்த கிளாஸில் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டக்குன்னு போட்டால் கன்ஃபியூஷனாக தெரியும். நீங்கள் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க லாஜிக்குன்னு தனியாக உட்காந்து போடுங்க. இதே மாதிரி சீக்வன்ஸ் வச்சு கூட போடுங்க, இல்லை புள்ளி வச்சு கூட போட்டுக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். 60 பேர் இருக்காங்க. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத் தேர்விலிருந்து தேர்ந்தெடுக்கவும். 64 64லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா -4. அப்போ என்ன வந்திருக்கு? 60. அடுத்து -8 8 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 8 மைனஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு 52 வரும். அடுத்து 12 மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 40 வருது. அடுத்து அப்போ என்ன மைனஸ் பண்ணணும்? 12க்கு அப்புறம் 4 கூட்டிக்கங்க, 16 வரும். இப்போ 40லேருந்து 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 போனால் 4, இங்கே கடன் கொடுத்துட்டோம் 24. இப்போ அடுத்தது நம்ம செக் பண்ணிக்கலாம். 24 தான் ஆன்சராக இருக்கணும், இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? 20 மைனஸ் பண்ணணும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 4, 8, 16, அடுத்து 20. அப்போ 20 மைனஸ் பண்ணால் தான் என்ன வந்திருக்கணும்? 4 வந்திருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 24. இது கரெக்டு. ஒரு வட்டத்தின் பரப்பளவு 154 cm² எனில் பின் அந்த வட்டத்தின் சுற்றளவு என்பது. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வட்டத்தோட பரப்பளவோட ஃபார்முலா πr². இவங்க கொடுத்துருக்கிறது பரப்பளவு தான். ஒரு வேல்யூ தெரிஞ்சது கொடுத்துட்டாங்க, தெரிஞ்சதை வச்சு நம்ம தெரியாத கண்டுபிடிக்கணும். இப்போ சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு ஃபார்முலா 2πr. இந்த ஆரோட வேல்யூ இதுலேருந்து கொடுத்ததுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம 2πrல ஃபிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ ஆர் வேல்யூ தெரியணும்னா 22/7 பை வேல்யூ இது இன்ட்டு r² அப்படியே வச்சுக்கலாம். ஆர் தானே கண்டுபிடிக்க போகிறோம். 154. இப்போ r² வேணும்னா இந்த 22/7 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்னா 22 கீழே வந்துடும், 7 மேலே போயிடும். 22 கீழே 7 மேலே. இப்போ 2 2 இங்கே 7 2 14, திரும்ப ஒன்று இருக்கா, 7 2 14. அப்படியே 16 வாய்ப்பாடு போடுங்க. 7 11 77, இங்கே ஒரு 7 இருக்கா, 7 × 7 என்ன வரும்? 49. r² 49னா ஆர் வேல்யூ என்ன வரும்? 7 தான் வரும். r² = 49. அப்போ நம்ம ரூட் எடுக்கிறோம் இந்த சைடு ஸ்கொயர் போகிறதுக்காக. அப்போ 7 தான் வரும். ஆரோட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு போவோம். 2πr தானே சுற்றளவு ஃபார்முலா. அப்போ 2 × 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோமே 7. இதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 2 × 22 எவ்வளோ? 44. 44 சென்டிமீட்டர் தான் அந்த வட்டத்தோட சுற்றளவு. இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையதை போலவே மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத்தேர்வை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், ஏக்கு முன்னாடி பி வருது அப்படி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம டிக்கு முன்னாடி என்ன போட்டுக்கலாம்? சி வரும். இதை சி மட்டும் தான் இங்கே இருக்குது, இருந்தாலும் அடுத்தது செக் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து என்னன்னா எஸ் இருக்குது. எஸ்ஸுக்கு அப்புறம் கியூ எங்கே வருது? PQRST. PQRST. இந்த இடத்துல எஸ்லேருந்து எந்த பொசிஷனில் கியூ எடுத்திருக்காங்க? எஸ்ஸில் ஆரை விட்டுட்டு கியூ எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். என். அப்போ என்ன பண்ணணும்? LMN. எண்ணுலேருந்து எம்மை விட்டணும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? எல் எடுத்துக்கணும். CL. இது ரெண்டுமே வந்துருச்சு. CL வேறு எங்கேயுமே இல்லை. இதுதான் ஆன்சர். வேணால் நீங்கள் அடுத்தது கூட செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் வரும். CLV தான் இதில் ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரிலாம் டைம் சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி இப்போ CLன்னு ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருந்தா தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்து போட்டுட்ருக்கணும். ஒரே CL தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ அதுதான் ஆன்சரும். நீங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம்.
இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டு இதோட மதிப்பு கேட்குறாங்க. இது பார்த்தோன்னே தெரியுது நமக்கு a² - b² ஃபார்முலாவில் இருக்குது மேலே இருக்கிறது. இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், a + b × a - b. a² - b² தெரியணும்னா ஃபார்முலா a + b × a - b. ஏங்கிறது 0.27, a + b 0.13 × a - b. அப்போ again 0.27 - 0.13 இது மேலே இருக்குது. டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி இருக்குது பாருங்கள் 0.27 + 0.13 அதை அப்படியே எழுதிக்கிறோம். மேலே மட்டும்தான் நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். a² - b²க்கு நம்ம வேல்யூ ஃபிட் பண்ணிட்டோம். a + b × a - bன்னு ஃபிட் பண்ணிட்டோம். கீழே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இதை டைரெக்டாகவே கிராஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் அப்படியே இருக்கல, ப்ளஸ் வேல்யூ இங்கே மீதி இருக்கிறது என்ன 0.27 - 0.13. அப்போ 0.27லேருந்து 0.13 மைனஸ் பண்ணணும். தனியாக பண்ணிடலாம். 0.27லேருந்து 0.13 மைனஸ் பண்ணணும். 7லேருந்து 3 போனால் 4, 2லேருந்து 1 போனால் 1, 0 அப்படியே வந்துடுது. 0.14 இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த a² b² இந்த மாதிரி 1, 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க போதும். இது வந்து நீங்கள் தெளிவாக போடணும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏங்கிற ட்ரெயின் 80 km/h வேகத்தில் போயிட்டுருக்கு. எதிர் திசையில் 70 km/h வேகத்தில் பிங்கிற ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ரெண்டும் கடக்குது, கிராஸ் ஆகுது. ரெண்டு கிராஸ் ஆகிறப்ப 30 வினாடிகளில் ஒன்று கடந்து போகுது. அப்போ ரயில் ஏவோட நீளம் வந்து கொடுத்துருக்காங்க 300 மீட்டர்னு. ஆனால் ரயில் பியோட நீளம் கேட்குறாங்க. இது வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினுங்கும் போது ரெண்டு ஸ்பீடையும் கூட்டிக்கணும். 70 + 80 என்ன வரும் 150 km/h ஸ்பீடு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். அடுத்தது லென்த்து. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் தெரியணும்னா அந்த லென்த்து, ரெண்டு ட்ரெயினோட லென்த்து தெரியணும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் ஃபார்முலா நம்ம ஃபிட் பண்ணுவோம். ரெண்டு ட்ரெயினோட லென்த்து ஏ லென்த்து பி அப்படின்னா நமக்கு ஏவோட ட்ரெயினோட லென்த்து தான் கொடுத்துருக்காங்க 300 மீட்டர், எம்னே போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்னொரு ட்ரெயின் பி ட்ரெயினோட லென்த்து கொடுக்கல, ஒரு ஸ்மால் பின்னு போட்டுக்கலாம். பி ட்ரெயினோட லென்த்து நமக்கு தெரியாது, நம்ம ஜஸ்ட்டு ப்ளஸ் பின்னு நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபார்முலாக்குள்ளே போகலாம். அதாவது டைம் அப்படிங்கிறது என்னென்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரெண்டும் போயிருக்கு. இந்த 300 + mb இது இங்கே போட்டுக்கணும் டிஸ்டன்ஸ். அடுத்தது ஸ்பீடு எவ்வளோ போச்சு 150 km/h. இதை முதல்ல ஃபார்முலாவில் எப்படி தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபார்முலாக்குள்ளே இந்த வேல்யூலாம் ஃபிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். தனியாக எழுதிக்காங்க. இப்போ ஓகே, எத்தனை செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 30 செகண்ட்ஸு இது அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இதில் என்ன ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ட்ரெயினோட நீளம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொன்று நம்ம மீட்டரில் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேல்யூ போட்டுக்கணும்னா 5/18. இதை மறந்துடாமல் எழுதி வச்சுக்கோங்க. கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18. இதை இங்கே சேர்த்துக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்தது இங்கே என்ன இருந்துச்சு, அந்த 150 இருந்திருக்கும். அதாவது இந்த சைடு கீழே இருந்துச்சு, அதை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு வந்து என்ன தெரியணும், நீளம் தெரியணும். இந்த 300 அப்படியே இருக்கட்டும், ஏன்னா ப்ளஸில் இருக்கு இல்லையா, 300 + b அப்படியே இருக்கட்டும். இங்கே /150 இருந்தது நம்ம ஃபார்முலாவில் போடும்போது, நான் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டும் கடந்த டைமு ஃபார்முலாக்குள்ளே வருது. அப்புறம் டிஸ்டன்ஸ் மேலேயே தான் இருக்குது, 300 + b டிஸ்டன்ஸ் மேலே தான் இருக்குது. கீழே அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பீடை தான் நான் 150 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த 5/18 எதுக்காக வந்துச்சு அப்படின்னா கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5/18 நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணிவிடுங்க. முதல்ல இது என்ன ஒன்றா 6 3 18, 1 3 3 இப்படி கூட வாய்ப்பாடு வச்சுக்கலாம். அடுத்து இந்த வாய்ப்பாடு 3 2 6, I 2 10, 3 வாய்ப்பாடில் போட்டுக்கலாம். I 3 15, 0. இங்கே என்னென்ன இருக்குது 5 × 5 × 50ன்னு இருக்குது.
இதை நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1250. ஓகேங்களா? 5 5 25 25 இன்ட்டு 5 0 பெருக்குனீங்கன்னா 125 வரும். 0 சேர்த்துக்கலாம். 1250. இது 300 ப்ளஸ் பின்னு இருக்கு இல்லையா? நமக்கு தேவை அந்த ட்ரெயினோட லென்த்து. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அந்த பி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சைடு 300 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. -300 ப்ளஸ் இந்த சைடு வந்தால் -300. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதான் வரும். 950 மீட்டர் வரும். 1250லேருந்து 300 மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்னொரு ட்ரெயினோட நீளம் தெரிஞ்சிடும். அது 950 மீட்டர் தான் ஆன்சர். இது மாதிரி 1 or 2 கொஸ்டின் ட்விஸ்ட் வைக்கணும்னு வைப்பாங்க. ஒரு வகுப்பில் கணிதத்தில் 7 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் முறையே 43, 44, 65, 41, 53, 65 மற்றும் 62. அந்த தரவின் முகடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை உட்காந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதலாம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு மீடியன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து உட்காந்து எழுதிட்டு எது மீடியன் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். மீன் மீடியனுக்கு தான் அதெல்லாம் செய்யணும். இப்போ இது கிடையாது. முகடை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். இந்த ஒரு வேல்யூ தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 65 65. அப்போ ஆன்சர் அதுதான். இதுக்கு டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரிப்பீட்டட் வேல்யூ அது ஒரு ரிப்பீட்டட் வேல்யூ தான் இருக்குது. ஸோ 65 தான் ஆன்சர். ஒரு பள்ளியில் 60% மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை 240 என்றால் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? எப்போவுமே சம் கொடுத்தா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு இல்லாத நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். ஓகே. ஆனால் அவங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க, நமக்கு தெரியாது. தேர்ச்சி பெறாதவங்களுக்கு கவுண்டிங் கொடுத்துட்டாங்க 240. ஈஸியாக போட்டோன்னா இந்த 240. இப்போ 60 + 40 தான் 100. அப்போ அந்த 240ங்கிறது 40%. அது டேரெக்டாகவே நமக்கு தெரியுது. கொடுத்துருக்க வேல்யூ 40%. ஓகேங்களா? இப்போ 1% நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 0 0 போயிடுச்சு. 4 பார்த்தீங்கன்னா 6 நாள் 24. அப்போ 1%ஓட வேல்யூ உங்களுக்கு 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 60% கேட்டிருக்காங்க. அப்படியே இந்த 1% 60% நம்ம பெருக்கலாம். 6 × 60. 6 6 36. இந்த 0 அப்படியே வந்துடும். 360. 360 பேர் இருந்திருக்காங்க. இது நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்க வேல்யூ எவ்வளோ பெர்சன்டேஜுங்கிறத கீழே போட்டுக்காங்க. பெர்சன்டேஜ்னால டேரெக்டாக 40 போட்டுக்கிட்டோம். 1% வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கொண்டு போயிட்டு இந்த 60ஓட பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. 2 எண்களுக்கு இடையில் உள்ள விகிதம் 3:5 மற்றும் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்பது 120 ஆகும். எனில் அந்த எண்கள் முதல்ல கொடுத்துருக்க நம்பர்லாம் 3:5 இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 3:5 இருக்குது. 3 8 24, 5 8 40, 3 10 30, 5 10 50. இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 3 21, 5 35. இதுவும் அப்படி தான் வருது. 9ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும். அப்போ இவங்க எல்சிஎம்னு இன்னொரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 120. அது எல்லாத்துக்கும் வராது. இப்போ 24 40 இருக்குது. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் போட்டிங்கன்னா 8ஆம் வாய்ப்பாடு தான். 3 8 24, 5 8 40. இது அப்படியே பெருக்குங்க. 3 5 15, 15 × 8 என்ன வரும்னா 120 வந்துடும். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்துருச்சு. அதனால் இது ஈஸி. அடுத்தது கூட சும்மா போட்டு பார்க்கலாம். 30 10 இருக்கா? அப்போ 10ஆவது வாய்ப்பாடில் பிரிப்போம். 10 3 5 வரும். 13 30 5 வரும். அப்போ அங்கே வேல்யூ மாறும். 150 கிட்ட வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். 10ஆம் வாய்ப்பாடில் பிரிக்கிறோம். 30 50னா இங்கே 3 இங்கே 5. 13 30. 5 × 30 150. அப்போ இந்த வேல்யூ வராது. அது மாதிரி அடுத்ததுக்கு போட்டாலும் வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 24:40. இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமிடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.